Welcome to our Easy Math channel. Today என்ன பார்க்க போறோம்னா 10th standard chapter 3 ல algebra exercise 3.13 ல problem number 1 பார்க்க போறோம். Problem number 1 ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா determine the nature of the roots of the following quadratic equation. Quadratic equation கொடுத்துட்டு அதோட நேச்சர் அந்த ரூட்ஸோட நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு ரூட்ஸோட நேச்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டிஸ்கிரிமினன்ட்னா என்ன அப்படின்னா டெல்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இதுதான் வந்து டிஸ்கிரிமினன்ட். இந்த டிஸ்கிரிமினன்ட்டோட மதிப்பு வந்துட்டு கிரேட்டர் தேன் 0வா இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து ஏதோ ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர் வந்து கிரேட்டர் தேன் 0வா இருந்துச்சுன்னா அந்த ரூட் எப்படி இருக்கும்னா ரியல் ரூட்ஸா இருக்கும். அப்புறம் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸா கிடைக்கும். ரியல் அண்ட் அன்ஈக்குவலா இருக்கும். அதே இந்த டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ வந்துட்டு ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸா கிடைக்கும். நெக்ஸ்ட் டெல் வந்துட்டு லெஸ் தென் 0வா இருந்துச்சு அப்படின்னா நம்மள்ட்ட இந்த டிஸ்கிரிமினன்ட்டோட வேல்யூ வந்து லெஸ் தென் 0வா இருந்துச்சுன்னா நமக்கு ரியல் ரூட்ஸே இருக்காது. நாட் ரியல் ரூட்ஸே நமக்கு வந்துட்டு கிடைக்காது. அந்த ரூட்ஸ் வந்து ரியல் ரூட்ஸா இருக்காது. இப்போ இந்த கண்டிஷனை வச்சு நம்ம வந்து கொடுத்துருக்கிற குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் என்ன நேச்சர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 15x square plus 11x plus 2 equal to 0 அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதோட நமக்கு நார்மலா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ஜெனரல் ஃபார்மட் என்ன ax square plus bx plus c equal to 0ங்கிறதா நம்மளோட குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ஜெனரல் ஃபார்மட். இப்போ இந்த ஜெனரல் ஃபார்மட் படி அப்போ இது வந்து a, x ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட் வந்துட்டு a, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து b, அப்புறம் கான்ஸ்டன்ட் வந்து c. இதுதான் நம்மளோட ஜெனரல். இதை வந்து abc நம்ம எழுத முடியும். அப்போ நம்ம டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிப்போம். டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிச்சிட்டு அது லெஸ் தென் 0வா கிரேட்டர் தென் 0வா ஈக்குவல் டு 0வான்னு பார்க்கலாம். இப்போ டிஸ்கிரிமினன்ட் டெல்டா ஈக்குவல் டு b ஸ்கொயர் மைனஸ் 4ac. இதில் b என்னது அப்படின்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அது என்னன்னா 11. நெக்ஸ்ட் வந்துட்டு a வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட் a. அப்போ a ஈக்குவல் டு 15, c ஈக்குவல் டு 2. இப்போ நம்மளோட ஃபார்முலால போடலாம். டிஸ்கிரிமினன்ட் டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர்டு. பி வந்து 11, அப்போ 11 ஸ்கொயர் மைனஸ் 4, ஏ வந்துட்டு 15, சி வந்து 2. அப்போ 15 இன்ட்டு 2ன்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் 11 ஸ்கொயர்டு என்ன? 11 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர். 11ஓட ரூட் 11 சார் என்ன வரும்னா 121. நெக்ஸ்ட் வந்துட்டு 15 இன்ட்டு 4 வந்து 60, 60 இன்ட்டு 2 வந்து 120. அப்போ 121 மைனஸ் 120னா சப்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு 1ன்னு கிடைக்கும். அப்போ டெல் ஈக்குவல் டு 1. ஈக்குவல் டு 1. அப்போ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கிரேட்டர் தென் 0வா இருக்குது. அப்போ கிரேட்டர் தென் 0வா இருந்தால் நமக்கு என்ன ரூட்ஸ் கிடைக்கும்? ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் நம்பர் 2 பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் minus 1 equal to 0. இதுக்கும் நம்ம டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம். டிஸ்கிரிமினன்ட் b ஸ்கொயர் மைனஸ் 4ac, a equal to 1, b equal to இங்க முன்னாடி மைனஸ் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா மைனஸ் 1, c equal to மைனஸ் 1. அப்ப டெல் ஈக்குவல் டு b ஸ்கொயருக்கு பதிலா இங்க மைனஸ் 1 இருக்கு. அப்ப மைனஸ் 1 the whole square மைனஸ் 4 இன்ட்டு a வந்து 1, b யும் மைனஸ் 1. இப்போ மைனஸ் 1 the whole square. மைனஸ் 1 ஸ்கொயர் பண்றப்ப என்ன ஆயிரும்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ். அப்போ எப்படி போடுவோம்? மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1ன்னு பெருக்கணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 1 இன்ட்டு 1 1 தான். அப்போ 1ன்னு வந்துடும். மைனஸ் 4 இங்கே வந்து மைனஸ் 1 இருக்கு. அப்போ மைனஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் 1, மைனஸ் 1 இன்ட்டு 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 4 இன்ட்டு 1 1ன்னு கிடைக்கும். அப்போ 1 + 4, 1 + 4 வந்து 5. இப்போ டெல்டா ஈக்குவல் டு 5. இது வந்து கிரேட்டர் தென் 0வா இருக்கு. அப்போ இதுலேயும் எப்படி கிடைக்கும் ரூட்ஸ்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸாக கிடைக்கும். அதுக்கு அடுத்து தேர்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா √2t ஸ்கொயர் மைனஸ் 3t பிளஸ் 3√2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நம்பர்லாம் எப்படி இருக்குன்னா ரூட்ஸில் இருக்கு, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம எப்பவும் போல டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம். அது கிரேட்டர் தென் 0வா லெஸ் தென் 0வான்னு மட்டும் பார்க்கலாம். அப்போ டிஸ்கிரிமினன்ட் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இப்போ இதில் a ஈக்குவல் டு இது டி ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட். நமக்கு இதுக்கு முன்னாடி ஈக்குவேஷன்லாம் எப்படி இருந்துச்சுன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருந்துச்சு. இதில் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீல இருக்குது. நமக்கு எதில் வேணால் இருக்கலாம். அது வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக இருந்தால் மட்டும் நமக்கு போதும். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக என்ன அர்த்தம்? அதோட ஹையஸ்ட் பவர் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா 2வா இருக்கும். அதை தான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதில் a ஈக்குவல் டு √2, b ஈக்குவல் டு -3, c ஈக்குவல் டு 3√2. நெக்ஸ்ட் டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிச்சோம்னா டிஸ்கிரிமினன்ட் ஈக்குவல் டு
b வந்து என்ன -3. அப்போ -3 the whole squared. எப்பவுமே வந்து மைனஸா ப்ளஸ்ன்னு பார்த்துட்டு அதுக்கு கரெக்டாக ஹோல் ஸ்கொயர்டு வந்து நம்ம போட்டுறணும். ஸோ -4 இன்ட்டு a வந்து √2, b வந்து 3√2. மல்டிபிள் பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கலாம். -3 the whole squareனா -3 இன்ட்டு -3. இப்போ -3 இன்ட்டு -3 என்ன வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 3 இன்ட்டு 3 வந்து 9. இப்போ இங்கே 9 வந்துடும். அதுக்கு அடுத்து இதே மல்டிபிள் பண்ணால் √2 ஃபர்ஸ்ட் வந்து √2 மல்டிபிள் பண்ணிடலாம். √2 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 2ன்னு வரும். √2 இன்ட்டு √2, அதாவது ஒரு ரூட் இன்ட்டு இன்னொன்று மல்டிபிள் பண்ணுறப்ப என்ன வந்துடும்னா 2ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு இதே மல்டிபிள் பண்ணியாச்சு. அடுத்து 4ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 12ன்னு வரும். இப்போ 12ஐயும் இந்த √2 மல்டிபிள் பண்ணால் நமக்கு 2ன்னு வந்துச்சு. அப்போ 12 இன்ட்டு 2 வந்து 24. அப்போ 9 - 24 என்ன வரும்னா -15. 24லேருந்து 9 வந்து சப்ராக்ட் பண்ணுறப்ப -15. -15 வந்து என்ன ஆயிடுச்சு, greater than 0 இல்லை less than 0. அப்போ டெல்டா வந்து less than 0வா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன இருக்காதுன்னா நோ ரியல் ரூட்ஸே நமக்கு இருக்காது. அடுத்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9y² - 6 √2y + 2 = 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் வந்துட்டு என்ன இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒயில் இருக்குது இந்த ஈக்குவேஷன். நம்ம எதில் வேணால் இருக்கலாம், எக்ஸில் இருக்கலாம், ஒயில் இருக்கலாம், இஜெட்டில் இருக்கலாம், டீயில் இருக்கலாம், எதில் வேணால் இருக்கலாம். அது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக மட்டும் இருந்தால் போதும். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக இருந்துச்சுன்னா அதுக்கு டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அது greater than 0வா less than 0வான்னு பார்த்துட்டா நமக்கு முடிஞ்சு. ஸோ டிஸ்கிரிமினன்ட் = b² - 4ac. இதில் a = 9, b = -6 √2, c = 2. டிஸ்கிரிமினன்ட் = b வந்து என்ன அப்படின்னா -6 √2. அப்போ -6 இன்ட்டு √2 the whole square கரெக்டாக பார்த்து போடணும். -4 இன்ட்டு a வந்து என்னன்னா 9, c வந்து 2ன்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு -6 the whole square, -6 இன்ட்டு -6 மல்டிபிள் பண்ணால் 36ன்னு வரும். அதுக்கடுத்து √2 இன்ட்டு √2 மல்டிபிள் பண்ணுறப்ப நமக்கு வெறும் 2ன்னு கிடைக்கும். அப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணா இதுக்கு தனியாக ஸ்கொயர் பார்த்துட்டு இதுக்கு தனியாக ஸ்கொயர் பார்த்துட்டு ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிடணும். அப்போ 36 இன்ட்டு 2 என்ன வரும், 36 இன்ட்டு 2 6 2s are 12, மிச்சம் 1. 3 இன்ட்டு 2 6 + 1 7. அப்போ 72 -9 இன்ட்டு 2 என்ன வரும்னா 18 இன்ட்டு 4 என்ன வரும்னா அப்படின்னா 36. ஸோ 72 - 72 ஈக்குவல் டு 0. அப்போ டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0வா இருந்தால் நமக்கு என்ன ரூட்ஸ் கிடைக்கும்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 5 பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏபின்ற வேல்யூ எல்லாம் கொடுத்துருக்காங்க, நம்பர் மட்டும் இல்லை. கோஎஃபிஷியன்ஸில் ஏவும் பியும் இருக்குது. அந்த ஏவும் பியும் நாட் ஈக்குவல் டு 0ங்கிற கண்டிஷன் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து நமக்கு பயப்பட தேவையில்லை, அதனால நமக்கு எந்த ப்ராப்ளம் வராது. ஸோ 9a² b² x² மைனஸ் இது மட்டும்தான் நம்மளோட வேரியபிள். இது ஃபுல்லாவே நம்மளோட கான்ஸ்டன்ட் தான். -24 abcd into x plus 16 c² d² = 0. இப்போ டிஸ்கிரிமினன்ட் del = b² - 4ac. இதில் a என்ன அப்படின்னா இது மட்டும்தான் நம்மளோட வேரியபிள், அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாமே நம்மளோட கோஎஃபிஷியன்ட் தான். அப்போ a = 9 a² b², b = இந்த எக்ஸை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் அப்படியே எழுதிட்டோம். -24 abcd, c = கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படியே வந்துடும். ஸோ 16 c² d². அப்போ del = b² என்ன வரும், -24 abcd the whole square minus 4 into a வந்து 9a² b², c வந்து 16 c² d². இப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் 24 ஸ்கொயர் பண்ணால் 24 into 24 என்ன வரும் அப்படின்னா 576. இதில் இருக்கிற ஒவ்வொரு டேமையும் ஸ்கொயர் பண்ணுமா. ஸோ a² b² c² வந்துடும். -4 into 9 வந்துட்டு என்ன வரும்னா 36. 36 into 16 வந்து 576. அப்போ இதில் a² b² இருக்கு, இந்த c² d². அப்போ இங்கேயும் 576 a² b² c² மைனஸ் 576 a² b² வந்துருச்சு. அப்போ இதே டேர்ம் தான் இங்கேயும் இருக்கு. அப்போ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணால் என்ன தான் வரப்போகுது, 0 தான் வரப்போகுது. ஸோ del = 0. இப்போ del வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ரூட்ஸ் கிடைக்கும்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் வந்து கிடைக்கும்.